ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, புதிய ஆவண எழுத்தர் உரிமம் பெறுவதற்கான புதிய நடைமுறையை தமிழக அரசு அரசாணையாக வெளியிட்டிருக்காங்க. இப்போ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வணிக வரி மற்றும் பதிவுத்துறை வெளியிட்டுள்ள அரசாணை இதுதான். இந்த அரசாணைக்கான பிடிஎஃப்பை நம்ம டெலகிராம் சேனல் நான் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் அதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த அரசாணையில் என்னமான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஓகே, 2022-23 ஆண்டிற்கான மானிய கோரிக்கையின் போது பதிவுத்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பு என்னன்னா, தமிழகத்தில் 1998க்கு பின்னர் புதிதாக ஆவண எழுத்தர் உரிமங்கள் வழங்கப்படவில்லை. பதிவுக்கு வரும் ஆவணங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் கூடுதல் ஆவண எழுத்தர்களை நியமிக்க வேண்டிய நிலை எழுந்துள்ளதை கருத்தில் கொண்டு உரிய அமைப்பு மூலம் சிறப்பு பொது தேர்வு நடத்தப்பட்டு ஆவண எழுத்தர்களுக்கான புதிய உரிமம் வழங்கப்படும். இதன் மூலம் ஏறத்தாழ 20,000 நபர்கள் பயன்பெறும் மாரி பார்த்தா சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழகத்தில் 1998க்கு பிறகு புதிய ஆவண எழுத்தர் உரிமம் வழங்கப்படாமல் இருந்தாங்க. இருந்தாலும் இப்போ தமிழகம் முழுவதும் பார்த்தா டெய்லி டாக்குமெண்ட் பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் டெய்லி ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்காங்க. இதன் காரணமாக புதிய ஆவண எழுத்தர் பார்த்தா நியமிக்க வேண்டிய நிலை எழுந்துள்ளதாக கருத்தில் கொண்டு தமிழக அரசு பார்த்தா புதிய லைசன்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதுக்காக பார்த்தா ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாம் மூலமாக செலக்ட் பண்ணதா இருக்காங்க. இதன் மூலமாக இப்போதைக்கு 20,000 பேருக்கு பார்த்தா புதிய லைசன்ஸ் வழங்க போகிறதா ஸோ அவங்க பார்த்தா மானிய கோரிக்கை போய் சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த நிறைவேற்றுக்காக ஒரு நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. அந்த புதிய நடைமுறை பின்பற்ற சொல்லி பதிவுத்துறை தலைவருக்கு பார்த்தா அனுமதி வழங்கியிருக்காங்க. அந்த நடைமுறை என்ன அப்படின்றது இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்தலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆவண எழுத்தர் உரிமத்திற்கான தகுதி தேர்வினை தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சியை கருத்தில் கொண்டு எளிமையான வகையில் மாநிலம் முழுமைக்கும் ஒரே தேர்வை நடத்தலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் வச்சு தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. அந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் ஒரே நாட்களில் ஒரே மாதிரியாக எக்ஸாம் வைக்க சொல்லியிருக்காங்க. நடத்தப்படும் தேர்வு வழிமுறைகளை பதிவுத்துறை தலைவரே முடிவு செய்ய அனுமதி அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பற்றின ஃபுல் ப்ராசஸ் பதிவுத்துறை தலைவருக்கே அந்த அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாமினேஷன் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இத்தேர்வை அரசு சார்ந்த அமைப்புகள் மூலமாக நடத்தி கொள்ளவும் தேர்வு நடத்தி தரும் அமைப்பு கோரும் கட்டணங்களின் அடிப்படையில் தேர்வுக்கான விண்ணப்ப கட்டணம் நிர்ணயிக்கவும் பதிவுத்துறை தலைவருக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. ஆவண எழுத்தர் உரிமத்திற்கான தகுதி தேர்வு நடத்த மேற்கொள்ளப்படும் அனைத்து செலவினங்களுக்கும் விண்ணப்ப கட்டணமாக பெறப்படும் தொகையிலிருந்து செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த எக்ஸாம் வைக்கிறதுக்கான எல்லா செலவுமே ஸோ சம்மந்தப்பட்ட நபர் பார்த்தா இந்த எக்ஸாமுக்கு பேமெண்ட் பண்ணுறாங்க பாருங்க. அந்த விண்ணப்ப கட்டணம் தான் மொத்த செலவை நீங்கள் எடுத்துக்கணுன்றதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்வுக்கான கேள்வித்தாள்கள் மற்றும் அதற்கான விடைகளை துறை அலுவலின் ஆலோசனையின் அடிப்படையில் தேர்வு நடத்தும் அமைப்பை தயாரிக்க வரலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பார்த்தா எக்ஸாம் யார் நடத்துகிறாங்களோ அவங்க மூலமே நீங்கள் கொஸ்டின் பேப்பர்லாம் ரெடி பண்ணிக்கோங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதான் பார்த்தா புதிய நடைமுறைக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக பயனில் தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆவண எழுத்தர் உரிமத்திற்கான தேர்வு நடத்துவது தொடர்பாக தொழில்நுட்ப தகுதி தொடர்பாகவும் தமிழ்நாடு ஆவண எழுத்தர் உரிம விதிகள் 1982 திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியிருப்பின் அதற்கான உரிய கருத்துருக்களை அரசுக்கு அனுப்பி அரசின் உரிய அனுமதி ஆணை பெற வேண்டும் எனவும் பதிவுத்துறையில் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தா லாஸ்ட், அதாவது 1998 தான் பார்த்தா புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டுக்கான இது கொடுத்தாங்க. இப்போ பார்த்தா நிறையா டெக்னாலஜி மாறிடுச்சு. இதன் காரணமாக நீங்கள் ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். பட் அந்த மாற்றத்துக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தமிழக அரசுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆவண எழுத்தர் உரிமத்துக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 12th வச்சுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி 12th பார்த்தா பேசிக் குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தாங்க. பட் இப்போதைக்கு பார்த்தா அதை மாற்றத்துக்கு பார்த்தா ஏற்படுத்தி ஒரு மாற்ற போகிறதா தகவல் வெளியிட்டிருக்கு. அதாவது இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் டிகிரி தான் குவாலிஃபிகேஷனாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தொழில்நுட்ப தகுதி பார்த்தா டைப் ரைட்டிங் முடிச்சவங்களுக்கு தான் பார்த்தா இந்த எக்ஸாமினேஷன் வைக்க போகிறாங்க. ஸோ டிகிரி எடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் டைப் ரைட்டிங் இந்த ரெண்டுமே இப்போதைக்கு ஸோ சேர்க்கறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்த்தா தமிழ்நாடு அரசுக்கு இவங்க எடுத்து சொல்ல போகிறாங்க. அவங்க என்ன சொல்லணும் அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தா குவாலிஃபிகேஷன் இருக்க போகுது. ஓகே, அதுக்கு அடுத்து இதுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி நகல் எழுத்தர் உரிமம் பெற்றாங்க பாருங்க, அவங்களுக்கு அதிகபட்சம் 55 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. நகல் எழுத்தர் உரிமம் வச்சிருப்பாங்க. அவங்க இப்போ இந்த ஆவண எழுத்தர் உரிமம் பெறுவதற்கு அதிகபட்சமாக 55 ஏதி வரைக்கும் வச்சிருக்காங்க. இதுவே பார்த்தா எஸ்சி எஸ்டி இருந்தால் அவங்களுக்கு அதிகபட்சம் 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்காங்க பாருங்க பிசி எம்பிசி கேட்டகரி, அவங்களுக்கு அதிகபட்சம்
32 வயசுக்குள்ள இருக்கவங்க மட்டும் தான் இந்த எக்ஸாம்க்கு நீங்க அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே. மேற்காணும் தகுதிகளுடன் ஆவண எழுத்தர் உரிமத்திற்கான தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 1982ஆம் ஆண்டிய தமிழ்நாடு ஆவண எழுத்தர் உரிமை விதிகள் விதியின்படி 5 ஆண்டுகளுக்கு இந்த வரை இந்த லைசன்ஸ் வந்து செல்லுபடியாகும் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த எக்ஸாம்லாம் வச்சு யாராலும் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த லைசன்ஸ் வந்து 5 வருஷம் வந்து செல்லுபடி ஆகுன்றதையும் தெளிவா வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. அவ்வளதான் ஃபிரெண்ட்ஸ். இதான் வந்து பார்த்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவா வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு தமிழக அரசு சார்பா புதிய ஆவண எழுத்தர் உரிமம் வந்து வழங்க போறாங்க. அதுக்கான ஒரு புதிய நடைமுறைய வந்து பதிவுத்துறை தலைவருக்கு வந்து அனுப்பி வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட பதிவுத்துறை தலைவர் வந்து எப்ப எக்ஸாமினேஷன் வைக்கலாம், அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்ப ரிலீஸ் பண்ணலாம், அதுக்கான நிலைமை வந்து ஆலோசனை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய உள்ள வந்து பார்த்தா உங்களுக்கான இந்த எக்ஸாமினேஷன் வைக்க போறாங்க. ஸோ எல்லாமே வந்து ப்ரிப்பேர் வந்து ஆயிக்கோங்க. கண்டிப்பா வந்து பார்த்தா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து சொல்லலாம். நீங்க ஒரு பிசினஸ் ரீதியா கண்டிப்பா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா பதிவுத்துறை ஆவணம் எடுத்திருந்தா கண்டிப்பா நீங்க நிறைய டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க எழுதி மத்தவங்களுக்கு வந்து குடுக்கலாம். இப்ப அதுக்கு ரொம்ப அதிக டிமாண்ட் வந்து இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த லைன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க இதுக்கு முன்னாடி அதில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தாராளமா இத வந்து பார்த்து இதுக்கு நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல் இன்ஃபார்ம் வந்து பண்ணும். அத பார்த்து நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்க வந்து எழுதிக்கலாம். ஆல் த ஃபிரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சு லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.